உம்மை பணிந்து கொள்ளவும் உம்மை தொழுது கொள்ளவும் சிறு மந்தையாய் கூடி வந்திருக்கிறோம் பிதாவே. நாங்கள் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அவைகளை நிறைவேற்றுவது எப்படி என்று கற்றுக்கொள்ள கூடி வந்திருக்கிறோம் பிதாவே. நீர்தாமே போதிக்கப்படப்படுகிற உம்முடைய உபதேசத்தை உணர்ந்து கொள்ள நீர்தாமே எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியையும் தெளிந்த பிரகாசமுள்ள மனக்கண்களையும் பரத்திலிருந்து அனுகிரகம் பண்ணும்படியா இடத்துல தாழ்மையாய் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. போதிக்கிற தாசனையும் நீர்தாமே ஆசீர்வதியும் பிதாவே. அவருக்கு வேண்டிய ஞானத்தையும் வாயின் வார்த்தைகளையும் அனுகிரகம் பண்ணும்படியாக இடத்துல வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. இந்த சிறிய விண்ணப்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் பிதாவானவர் மனிதனுடைய இருதயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் என்ற பாடத்திலே நீதிமொழிகள் 15:3 நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் இருதயத்தில் உள்ளதை அவ்வப்போது அறிந்து கொள்ள தேவன் என்ன செய்கிறார் அல்லது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? அவர் சிறுமைப்படுத்துகிறார். உங்களுடைய இருதயங்கள்லாம் என்னுடைய இருதயங்களா இருக்கிறது எப்படி தெரியும்? நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, புரியல. 10 வருஷமா சபைக்கு வர்றோம், 20 வருஷமா வர்றோம், 30 வருஷமா வர்றோம். கிறிஸ்துவனுடைய சபையினுடைய இயேசுனுடைய உபதேசங்களை புரிஞ்சுக்கிறீங்க எப்படி தெரியும்? சோதிச்சு பார்த்தாதாங்க தெரியும். எப்படி சோதிக்கிறது? பரீட்சை வச்சாதான் தெரியும். எப்படி தெரியும்? அல்லது நீங்க சொல்லுகிற பதில இருந்து தெரியும். பாருங்க, நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஆனா நம்ம என்ன சொல்லுகிறோம் அல்லது நமக்கு சில நேரங்களில் தெரியாது. சும்மா உட்கார்ந்துட்டு அவங்க வாட்டில போயிட்டு இருக்கலாம். ஒன்று, அவங்க கேட்கும் போது பதில் சொல்லணும். பதில் சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு எனக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா அது யூதர்கள் மாதிரி இருக்கும். நீங்க பதில் சொல்லலைன்னா அதனுடைய இருதய கடினம்ன்றதுக்கு அர்த்தங்க. இயேசு கிறிஸ்து கேட்கும் போது என்ன செய்யல? அவரு சில மக்கள் என்ன செய்யல? பதில் சொல்லல. காரணம் என்ன? அடுத்தது சொன்னா அதை சொல்லுவாரு, பயந்துகிட்டு அவங்க சொல்லாம இருதய கடினமா அவங்க இருந்தாங்க. ஒருவேளை நம்ம 20-30 வருஷமா கூடிட்டு இயேசுனுடைய உபதேசம் தெரியலன்னா என்ன தெரியும்? பவுல் சில நேரங்கள் நிருபங்கள் எழுதுறாரு. எதுக்கு எழுதுறாரு? சோதித்து அறியும்படிதான் எழுதுறாரு. எதுக்கு எழுதுறாரு? அதெல்லாம் சில போதனை எதுக்கு போதிக்கிறாருங்க? சோதிக்கிறதுக்காக தான் போதிக்கிறாரு. அப்போ நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது மட்டும் பலன் இல்லைங்க. சில நேரங்களில் பரீட்சை கொடுத்தா அதை கூட எழுதணும். நீங்க அப்படி எழுதலைன்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுதணும். உங்களுக்கு தெரியாத விட்டுறணும். மொத்தமா நீங்க இருப்பீங்கன்னா உங்க இருதயத்தை கடினமான இருதயம் பேர். ஒருவேளை உபத்திரவத்தோடு எழுத வேண்டியது இல்லை. என்ன தெரியுமோ அதை நீங்க எழுதலைன்னா நீங்க தப்பிக்கிறதுக்கான வழியை தேடுறீங்க. நீங்க ஒருவேளை இருதய கடினமா இருக்கீங்க, ஒருவேளை நீங்க சரியா புரிந்து கொள்ள விரும்பல, வளரவும் விரும்பலின்னு அர்த்தம். ஒருவேளை அதுக்கான அர்த்தம் நிறைய காரியங்கள் வேதத்துல இருக்குதுங்க. அப்போ நம்ம நிறைய காரியங்களை அறிந்து கொள்றீங்கிறது நீங்க பேசுற வார்த்தையில இருந்தோம், ஜெபிக்கிற வார்த்தையில இருந்தோம், பதில் சொல்ற வார்த்தையில இருந்தோம் தெரியும். கண்டிப்பா தேவன் அப்படித்தான் அறிந்து கொள்றார். இயேசு அப்படிதான் அறிந்து கொள்றார். இயேசு ஒரு சமயம் சீசர்களை பார்த்து என்ன கேட்டாரு? என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க கேட்டாங்க. எதுக்கு? போண்டவரே அதெல்லாம் உனக்கு தெரியும், சொல்ல மாட்டோம் அப்படின்னாங்களா? சொன்னாங்களா? சொல்லியா? சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சிலர் எரேமியா என்று சொல்றாங்க, சிலர் எலியா தீர்க்கதரிசி சொல்றாங்க. சொன்னாங்களா? சொல்லையா? நாம மூட்டு அமைதியா எப்படி தெரியும்? பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? கேட்டா பதில் சொல்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். தெரியுதோ தெரியலையோ சொல்லணும். நம்மளுடைய விருப்பம்லாம் ஒண்ணும் கிடையாது. தேவன் மனிதனுடைய இருதயங்களை இப்படிதான் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு நோக்கம் கேட்டீங்கன்னா அடுத்து அவங்களை ரூபிப்பதற்கு தான் அவர் கண்டுபிடிக்கிறத தவிர வேற என்ன நோக்கம் அதுல இருக்கு? இருதயங்களை கண்டுபிடித்து அவர்களை உருவாக்குவதற்கு தான் கண்டுபிடிக்கிறார். வேற என்ன நோக்கம்? பிள்ளைகளுக்கு பாடசாலையில பரீட்சை வச்சாங்கன்னா என்ன நோக்கம்? பரீட்சையை வச்சாங்கன்னா என்ன நோக்கம்? அடுத்த வகுப்புக்கு தகுதியா இருக்காங்களா இல்லையா? சரிதானே? ஆனா பள்ளியில மட்டும் பரீட்சை எழுதுறாங்க, இங்க மட்டும் எழுத வேண்டாமா? சரி, சபையில எழுதுற மாதிரி யாரும் நான் பார்க்கல. ஆனா அதே நேரத்துல சில நிருபங்களே சோதித்து அறியும்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. சரி, பிதாவானவர் மனிதனுடைய இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்கிறார். அப்போ அந்த விதமான கருத்துக்களை நம்ம கடந்த வாரத்துல சிலங்களை பார்த்தோம். அப்ப தேவனுக்கு தெரியாது என்பதனால அல்ல,
மனிதனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார். இப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8 10 வாசியுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8 10. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். சரி, போதும். இப்போ தேவன் வராரு. அது தேவனா தேவதூதனா நமக்கு தெரியாது. தேவன் சேரக்கூடிய ஒளியில் வாசம் பண்ணுகிறவரா? தேவனுடைய சத்தத்தை யாராவது இதுவரைக்கும் கேட்டிருக்காங்களா? அப்படி கேட்டது மாதிரி இதுவரைக்கும் நீங்க அறிஞ்சிருக்கீங்களா? அவருடைய ரூபத்தை இதுவரைக்கும் யாராவது பார்த்திருக்காங்களா? இல்ல. சத்தத்தை இல்ல. அப்படியானா அவரோட பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு? சரி, இப்ப நம்ம தேவன்னே சொல்லுவோம். சரி, இப்ப நம்ம கேள்வியானது, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய் கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள் ஒளிந்து கொண்டார்கள். இப்போ தேவனாய் கர்த்தர் கூப்பிடாரு. ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று. இப்போ தேவனுக்கு அது தெரியல அப்படின்றதுக்காக கூப்பிடாரா, இல்ல ஆதாம் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கறதுக்காக பாக்குறாரா? 10ஆம் வசனத்துல ஆதாம் சொல்றாரு, அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொன்னார். சரி, தேவனுக்கு தெரியலன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். தேவனுக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். நினைச்சுக்கிட்டா இப்ப என்ன கேட்கிறாரு? உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யாருன்னு கேட்கிறார். அப்ப அது எப்படி தெரியும்? பாருங்க, அப்போ ஒவ்வொரு கேள்வியும் தேவன் என்ன நோக்கத்திற்காக கேட்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 3:11 வாசிங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். சரி, அப்ப தேவனுக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் என்று தெரியாதா? தெரியும். இங்க இருக்கா? அப்படி இருக்கா? இல்ல. அப்ப நிர்வாணி என்று சொன்னது யார் என்று எது கேட்கிறாருங்க? சரி, ஒரு கேள்வி கேட்டவங்கிட்ட, இப்ப தேவன் மனிதனுக்காக கேட்கிறாரா அல்லது தேவனுக்காக கேட்கிறாரா என்பது நம்முடைய பாடம். தேவன் மனிதனுடைய இருதயங்களை எப்படி அறிந்து கொள்கிறார்? அப்ப நிர்வாணி என்று அறிவித்தவனை தேவனுக்கு தெரியாமல் கேட்கிறாரா அல்லது தேவன் மனிதன் என்ன சொல்லுகிறான் என்பதை அறிந்து கொள்ள கேட்கிறாரா? ஒரு தாளந்து வாங்கினவன் கேட்டாரு. அவர் கேட்ட உடனே நான் பரிசு வச்சிருக்கேன்னு சொன்னார். அவனை தீர்ப்பு எப்படி செய்வாரு? அவனை தீர்ப்பு செய்யணும்னா இவரா நினைச்சுக்கிட்டே தீர்ப்பு செய்யணுமா, அவன் வாய் சொல்ல கொண்டு தீர்க்கணுமா? இந்த வசனத்தை படிச்சிருக்கீங்களா? வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். மனிதன், சரி, நீங்க வாயில சொல்லல, இருதயத்துக்குள்ள நினைச்சுக்கிட்டீங்க. தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப என்ன செய்வாங்க? அப்ப என்ன செய்வோம்? சரி, அப்ப நம்ம வாயில சொல்ல மாட்டேங்கிறோம், இருதயத்துக்குள்ள நினைச்சுக்கிட்டோம், தேவனுக்கு தெரியாதா? அப்ப என்ன செய்வோமோ? தேவன் நம்ம இருதயத்தில் தோன்றின உடனே அறிஞ்சு கொள்றார். அப்ப நம்ம அந்த தீர்ப்புக்கு எப்படி தப்பிக்கொள்ள முடியாது. அப்ப நம்ம எழுதினாலும் சரி, நீங்க சொன்னாலும் சரி, சொல்லாம இருதயத்துக்குள்ள நினைச்சாலும் சரி, நம்ம தேவன் அதை கண்டுபிடிச்சிட்டார். இப்ப கேள்வி என்னன்னா, நிர்வாணி என்று அறிவித்தவனை தேவனுக்கு தெரியாமல் கேட்கிறாரா அல்லது ஆதாமின் இருதயத்தை அறிந்து கொள்ளவும் இல்ல ஆதாமுக்கு பதில் சொல்வதற்காகவும் ஆதாம் என்ன சொல்லுகிறான் என்பதை அறிந்து கொள்ள கேட்கிறாரா? அங்கதான் பதில் இருக்குங்க.
நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். நம்ம என்ன சொல்றோம் இப்போ? இப்போ தேவனுடைய காரியத்துல தேவன் நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதையும் அறிந்து கொள்ள விரும்புகிறார். இப்போ இன்னும் நம்ம வரிசையா தொடர்ந்து படிக்க போறோம். இப்போ வரிசையா ஆதாம்கிட்ட கேட்கிறாரு, அப்புறம் ஏவாள்கிட்ட கேட்கிறாரு, அப்புறம் சர்ப்பத்திட்ட கேட்கிறாரு. எதுக்கு கேட்கணும்? மொத்தமா தீர்ப்பு வழங்கிட்டு அவர் வாட்டில போக முடியானே? ஒண்ணுமே கேட்காம இதெல்லாம் அப்படிதான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டு போக முடியானே? நியாய தீர்ப்புல என்ன சொல்ல முடியும்? நம்ம என்ன சொல்லுகிறோம் என்பதை வைத்துதான் தீர்ப்பு வழங்கப்படும். அவனுடைய கிரியைகளுக்கு தகுந்தவாறு தான் பலனளிக்கப்படுமே தவிர, நானா எதா நினைச்சுக்கிட்டேன்னு அவர் நினைச்சுக்கிட்டு தீர்ப்பு வழங்கினா கேட்கறது எப்படி சரியா இருக்கும்? நீ இப்படி நினைத்தா என்று நான் நினைத்தேன் என்று சொன்னா அது எப்படி மற்றவங்களுக்கு காட்சியில் எப்படி சரியா இருக்கும்? இல்ல, அப்படி இல்லைங்க. அப்ப வாய் சொல்லும் போது மற்றவங்களுக்கு தெரியும், மற்றவங்களும் கேட்பாங்க, அவருடைய கிரியை வெளிப்படும், அவருடைய பேச்சை வெளிப்படும், இருதயம் வெளிப்படும், அப்படி எல்லா காரியங்களும் வெளிப்படும். நம்ம நினைவையும் பார்க்க போறோம், வாயில சொல்றதையும் பார்க்க போறோம். அப்ப தேவன் நம்முடைய நினைவுகளையும் அறிந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அதையும் நம்ம பார்த்துட்டோம், முன்னாடியே பார்த்துட்டோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6-7 வரைக்கும் படிங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இப்போ காயினுக்கு ஏன் எரிச்சல் வந்தது என்று தேவனுக்கு தெரியாதுமா? தெரியுமா? தெரியாது? தெரியுமே. காணிக்கையை அங்கீகரிக்கல, அதனால எரிச்சல் வந்துச்சுன்னு அவருக்கு தெரியும். அப்ப என்ன கேள்வி கேட்கிறாரு? ஏன் உனக்கு எரிச்சல் வந்தது? ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? காட்சி தெரியுதுங்க. அப்ப அவருக்கு சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இப்ப தெரியுதா தெரியலையா? தெரியுது. நீ நன்மை செய்யாதிருந்தால் என்ன நடந்திருக்கும்? பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று தெளிவா சொல்றாரு. அப்போ இன்னொரு வசனத்துல சொல்றாரு, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8-9 வாசியுங்கள். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அப்போ இந்த காயினுடைய இருதயம் இப்ப தெரியுதா? எப்ப தெரியும்? கேள்வி கேட்டாதான் தெரியும். பாருங்க, இப்போ அந்த காயினை பார்த்து தேவனாகிய கர்த்தர் என்ன கேட்கிறார்னா, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? எங்கே என்று தேவனுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும்னா ஏன் கேட்கிறாரு? நான் கேள்வி வைப்பேன்ல, நீங்களும் கேட்பீங்கல்ல. அப்படி ஒரு கேள்வி வருமா? வராதா? வரும்ல. அப்ப எதுக்கு கேட்கிறாரு? இங்க என்ன பதில் இருக்குது? ஆபேல் கவனிக்கணும், காயின் என்ன சொல்லுகிறான் என்பதை அறிந்து கொள்ளும்படி கேட்கிறார். இப்ப எங்கேன்னு கேட்டார்ல, தெரியல அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இப்ப என்ன கூப்பிடுச்சாம்? ரத்தம். இப்ப தெரியலையா? தெரிஞ்சிருக்கா? தெரியலையா? அப்ப தெரியலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையா? இல்லையே. ரத்தம் கூப்பிட்டதினாலதான் தேவன் இங்க வந்திருக்காரு. பாருங்க, அப்ப கூப்பிட்டு இப்ப காயின் என்ன சொல்லுகிறான் என்பதை அறிந்து கொள்ள கேட்கிறார். இப்பெல்லாம் சொல்லலைன்னா நம்ம எப்படி பிரசங்கத்தை பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? இந்த மாதிரி பேசுற மக்களுக்கு இதை எப்படி பொருத்தி பேச முடியுங்க? இப்படிலாம் பாடம் இருந்தாதான் இந்த மாதிரி பேசுகிற மக்களுக்கு, ஓ, அவன் காயினுடைய வழியில் நடக்கிறான், பிழையாமுடைய வழியில் நடக்கிறான், இவன் யேசபேலுடைய போதகத்தை பின்பற்றுகிறான், ஆகாபின் வழியில் நடக்கிறான், இப்படி சொன்னாதானே தெரியும். இல்லைன்னா எப்படி தெரியும்? சொல்லாம இருந்தா தெரியாது. அப்ப சொல்லுதுனாலதான் தெரியும். அப்போ காயின் ஆபேலை என்ன செய்தார் என்று தேவனுக்கு தெரியாமல் அவர் கேட்கிறார் என்று அர்த்தம் சொல்ல நம்மால் என்ன செய்ய முடியாது. ஏன்னா 10ஆம் வசனத்தில் கேட்கிறாரு, அதற்கு அவர் என்ன செய்தாய் என்று கேட்கிறார். என்ன செய்தான்னு தெரியாதா? பாருங்க, உன் சகோதரனாகிய ரத்தம் சத்தம் பூமியிலிருந்து உன்னை நோக்கி கூப்பிடுகிறது. அவன் ரத்தம் சிந்திட்டான்னு தெரிஞ்சு வச்சா? தெரிஞ்சு வச்சுல. அப்ப என்ன செய்தா என்று ஏன் கேட்கிறாரு? அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை கண்டுபிடிக்க கேட்கிறார். இப்ப அடுத்த சம்பவத்துக்கு போறோம்.
ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7-9. இப்ப கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். சரி, மீண்டும் அதே மாதிரி கேள்விதான் நம்ம கேட்கிறோம். அப்போ தூதன் பார்த்து எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்கிற பொழுது, ஒருவேளை அது தெரியுமா தெரியல அப்படிங்கறத விட அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இங்க அதிகமான பாடம் இருக்கு. அவங்களுக்கு என்ன இவங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பாடமும் இங்க இருக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ போய் என்ன செய்யாத, அங்கெல்லாம் ஓடாத, போய் நாச்சியார் என்று கீழ் என்ன செய்ய, அடங்கி இரு. இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுங்க? ஒரு இடத்துல நம்ம சபையில தேவனுடைய வார்த்தை கேட்கிற பொழுது மக்களுடைய யோசனை என்ன வருதுங்க? அந்த பக்கத்துல இருக்க சபைக்கு போயிடலாம், இன்னும் கொஞ்சம் அங்க போச்சு என்ன சொல்லுது, அந்த அருகில் இருக்கிறது போயிடலாம், என்ன சொல்லுது, அப்படி தோணுது. இங்க தேவன் என்ன சொல்றாரு? அடங்கி அடங்கி இரு. அடங்கி இருக்கலன்னா என்ன தெரியும்? இங்க ஒரு நாளைக்கு மருத்துவர், அந்த ஒரு மருத்துவர், இந்த ஒரு மருத்துவர்னா உடம்பு கூட்டுகளை நாசம் பண்ணி வச்சுக்க மாட்டாங்களா? ஒரு முறையா அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களை சரியான முறையில வளர்ப்பதற்கு அவங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. அப்ப அடங்கி இருக்கிறதா இங்க பாடமே தவிர, எங்கே என்பது தெரியாதே, தெரியல அப்படிங்கிற கருத்தை விட அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, என்ன இவங்களுக்கு பதில் சொல்றாங்க, இதுதான் பெரிய காரியமா இருக்கு. சரி, இப்போ ஆபிரகாமுடைய வீட்டை தேடி தூதர்கள் வர்றாங்க. ஆபிரகாம்கிட்ட வந்து என்ன கேட்கிறாங்கன்னு பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9, 10, 11. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூட்டத்தாரில் இருக்கிறாள், கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். சரி, இப்ப நம்ம வந்து இவங்க மற்றவங்க கேட்கறதா ஏன் கேட்கிறோம்னா, இது மாதிரி கேள்விகள்லாம் மக்கள், அதாவது தேவ நம்பிக்கை அற்றவர்கள் எழுப்புகிற மக்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்கிறேன், ஆபிரகாமுடைய வீடு எப்படி தெரியும்? இல்ல அந்த தூதர்களுக்கு ஆபிரகாமுடைய வீடு எப்படி தெரியும்? பதில் இருக்கா? இல்ல. ஆபிரகாம் வீடு தெரிஞ்சவங்களுக்கு சாராள் எங்க இருக்கான்னு தெரியாதா? என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆபிரகாமுடைய வீட்டை தேடி வந்துட்டாங்க. அப்ப ஆபிரகாமுடைய வீடே தெரிஞ்சு அவங்களுக்கு சாரா எங்க இருக்கான்னு தெரியாது. என்ன நம்மள மாதிரி 10 அறைகள் வச்சு கட்டிட்டு பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு இருந்தாங்களா? எங்க கட்டிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. இன்னும் அது சொல்றேன் பாருங்க, ஆழ்ந்து உங்க சொல்றேன் பாருங்க, தெரியும். அப்போ கேள்வியானது, ஆபிரகாமுடைய வீட்டை தேடி வந்த தூதர்களுக்கு மனைவி எங்கி என்று ஏன் கேட்கிறாங்க? ஆபிரகாம் பதிலுக்காக காத்திருக்காங்களா அல்லது தெரியவில்லை என்று அர்த்தமா? இப்ப சாராள் எங்கே இருக்கா என்று தெரியாது என்றால் இப்போ பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18-15 வரைக்கும், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியை பண்ணிக்கணும். ஆதியாகமம் 18:12. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதும் உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறைத்தால். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். சரி, இப்போ நம்ம ஒரு ருசிகரமான ஒரு கேள்வியை அவங்க பக்கத்துல இருந்து நம்ம கேட்போம். இப்ப சாராள் எங்கே இருக்கிறார் என்று தெரியாது என்று அவங்க பாசையில வச்சுக்கோமே, உள்ளத்தில் அவள் நகைத்தது இவங்களுக்கு எப்படி தெரியும்? வெளியே நகைச்சாலா, இல்ல முகத்தை பார்த்து தெரிஞ்சா, இல்ல உள்ளத்துல நகைச்சாலா? சாராள்
தன் உள்ளத்தில் நகைத்து. நீங்க முகத்துல எந்த ரியாக்ஷன் பண்ணல, உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. ஆனா முகத்துல சிரிப்பு காட்டினீங்கன்னா தெரியும். ஆனா எங்க நகைச்சிருக்காங்க? உள்ளத்தில் நகைத்து. அப்ப முகத்தை எதுவும் பார்த்தாங்களா? அப்படி ஒண்ணு காணும். இப்ப கேள்வியானது, சாரால் உள்ளத்தில் நகைத்தது இந்த தூதர்களுக்கு எப்படி தெரியும்? பாருங்க, நம்ம தேவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். தேவன் சார்பாதான் இவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அது தேவன் என்று சொல்லுவது கர்த்தர் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. நீங்க தொடர்ந்து இதெல்லாம் நம்ம இப்ப போதிக்க மாட்டோம், அது உங்களுக்கு ஒரு குழப்பமாவே இருக்கும். தேவன், கர்த்தர், கர்த்தனாகிய தூதனானவன், தூதர், தேவதூதர், இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. நிறைய நீங்க அதுக்கான சில காரியங்கள் பேச முடியும். சரி, இப்போ இந்த தூதனுக்கு எப்படி தெரியும்? உள்ளத்தில் நகைச்சது எப்படி கண்டுபிடிச்சான்? மனுஷனுக்கு தெரியாது, தேவனுக்கு இருதயம் தெரியும் வச்சுக்கொள்ளுங்க. இந்த தூதனுக்கு எப்படி தெரிஞ்சு? அவனுக்கு தூதனுக்கு தெரிகிற பலம் தேவன் கொடுத்திருக்காரா? தேவன் ஒருவனுக்கு ஒன்றை சொல்லாவிட்டால் ஒருவனுக்கு என்ன தெரியுங்க? ஒன்னும் தெரியாது. பாருங்க, பிதா வரப்போறாரு, தூதருக்கு தெரியுமா? பிதா வரப்போற வருகையானது, இயேசு வரப்போற வருகை, மன்னிக்கணும், இயேசு வரப்போற வருகையானது லூக்கா 13 மன்னிக்கணும், மார்க் 13:32 இயேசு வரப்போற அந்த வருகையானது பிதா தூதருக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? சாரால் நகைத்தது தெரிகிறது, இதெல்லாம் தெரியாதா? சரி, இயேசுக்கு தெரியுமா? தெரியாது. பிதாவுக்கு தெரியுமா? தெரியும். ஆவியானவருக்கு தெரியுமா? ஒண்ணு சொல்லல. என்ன செய்யல? சொல்லல. பிதா ஒருவர் தவிர. சரியா இருக்கா? ஒருவர். அந்த ஒருவருக்குள்ள இயேசு இருக்காரு, பரிசுத்த ஆவியா இருக்காருன்னா வேற யார் இருப்பாங்க? இயேசுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரா? தெரியா? குமாரனும் அறியா. அப்ப பிதா ஒருவர்னா தனியா இருக்காரு. அப்ப பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அப்படின்னா மனுஷனுக்கும் தெரியாது, தூதர்களுக்கும் தெரியாது, குமாரனுக்கும் தெரியாது. ஆவியானவருக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன்னா எனக்கு அங்க வசனம் இல்ல, நான் சொல்லல. அப்ப ஆவியாருக்கு தெரியும் கேட்டீங்கன்னா அங்க ஒருவர் ஒரு வார்த்தை இருக்கு. என்ன இருக்கு? ஒருவர். பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அப்படின்னு இருக்கு. அப்படி நம்ம யாருக்குதான் தெரியும்? ஒருவர் தவிர. பிதா ஒருவருக்கு தான் செய்யும் தெரியும். சரியா இருக்காது? சரியாதான் சொல்றோம். கேள்வி, இது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு? பிதா ஒருத்தருக்கு சொல்லினா எப்படி தெரியும்? அப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஒண்ணு, பிதா ஒருவனுக்கு ஒன்றை சொல்லாவிட்டால் ஒருவனுக்கு ஒண்ணு தெரியாது. அது தூதனா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, இயேசுவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு அதை உணர்ந்து உணர்வை கொடுக்காவிட்டால் அல்லது வெளிப்படுத்தாவிட்டால் அவனுக்கு என்ன செய்யாதது? கண்டிப்பா தெரியாது. சரி, அப்படியானால் இவன் உள்ளத்தில் நகைத்தது அவனுக்கு எப்படி தெரியும்? அப்ப அவ சொல்றா பாருங்க. ஆனா ஒண்ணு எப்படி பேசினான்னு பாத்தீங்கன்னா, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு உண்டாயிருக்குமோ என்றால். இது என்ன செய்தா? வாயில உள்ளத்துக்குள்ள சிரிச்சா, வாயில என்ன சொன்னா? வாயில இத சொன்னான். ஆனா வாயில சொன்னதை அவ சொல்லல. இப்போ 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சாரால் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தார். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தா என்றார். என்ன செய்யறா? வந்து இப்ப நகைக்கவில்லைன்னு சொல்றான். ஆனா என்ன செய்யறாங்க? வந்து இப்ப நகைச்சது எப்படி கண்டுபிடிச்சாங்க? எப்படி கண்டுபிடிச்சாங்க? இப்ப நான் முன்னமே கொஞ்சம் பதில் சொல்லிட்டேன். இப்ப கேள்வியானது, சாரால் எங்கே இருக்கிறாள் என்று தெரியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. நகைச்சது மட்டும் எப்படி தெரியும்? இப்ப உங்களுக்குள்ள என்ன ஆகுது? இப்போ சாரால் எங்கே இருக்கிறார் என்று ஒரு வெளிப்பிரகாரமான தோட்டத்துல எனக்கு தெரியாது, எங்க இருக்கா எங்க இருக்கா இப்படி தெரியல நினைச்சீங்கன்னா, நகைச்சது உள்ளுக்குள்ள நினைச்சது எப்படி தெரியும்? அப்படியான கேள்வி என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கத்தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு தவிர இது ஒரு பெரிய காரியம் மனசு இல்லைங்க. இது பாடமா? எனக்கு தெரியல. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14. இப்போ யோவான்ட்ட அந்த மூப்பர்கள் வந்து கேட்கிறாங்க ஒரு கேள்வியை, தரிசனத்துல பாக்குறாரு யோவான். என்ன சொல்றாரு? மூப்பர்கள் என்ன சொல்றாரு, என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. இப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே,
அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து இழுத்தவர்கள். இது தூதர் தாங்க, மூப்பர்கள் இவங்க. அப்பொழுது தரிசனத்துல பார்த்துட்டு இருக்காரு. அந்த மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளையங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார் என்று எங்கிருந்து வந்தாங்கன்னு கேட்கிறார் யோவான்ட்ட. அவர் சொல்றாரு, ஆண்டவனே. ஆண்டவனேன்னா என்னை விட பெரியவர் அர்த்தம். சாரால் தன்னுடைய கணவரை பார்த்து ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்தான்னா தன்னை விட பெரியவர் என்று அர்த்தம். அப்ப இங்கே ஆண்டவனே என்றால் அது அவரை விட பெரியவர், அது உமக்கே தெரியும். சரி, அப்போ மூப்பர்களும் ஒன்னும் சொல்லல. இல்ல எனக்கு தெரியாது, நீ பதில் சொல்லு அப்பெல்லாம் கேட்கல. என்னன்னா உமக்கு தெரியுமா அப்படிங்கறத கேட்க. நம்ம பாடம் என்ன படிக்கிறோம்னா, தேவன் மனிதனுடைய இருதயங்களை எவ்வாறு கண்டுகொள்கிறார், ஆராய்ந்து பார்ப்பதின் மூலமாக, சோதித்து பார்ப்பதின் மூலமாக. எதுக்கு சோதனை? அவங்க எப்படி நடந்து கொள்றாங்க, என்ன பதில் சொல்றாங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம பதிலளிக்கணும், எப்படி நியாயத்தீர்ப்புல தீர்க்கணும், அதுதான் பதில் சொல்லும். பாருங்க, இப்ப உள்ளத்துக்குள்ள இருந்தாலும் பதில் சொல்லும். இப்ப உள்ளத்துக்குள்ள அந்த சாரால் நகைத்தா இல்லையா, அதுக்கு பதில் சொல்ல முடிந்ததா முடியலையா? அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? உள்ளத்தில் சாரால் நகைத்தால் அதுக்கு நகைத்ததுக்கு இல்ல நாய்க்கல அப்படி சொன்னா விட்டாரா? அந்த தூதன் விட்டானா? விடல. அப்ப நீங்க உள்ளத்துக்குள்ள நீங்களும் நானும் நினைச்சா கூட அதுக்கும் பதில் சொல்லணுமா? அந்தரங்கமான நினைவுகளும் யோசனைகளுக்கும் நாம் பதில் சொல்லணும். பாருங்க, அப்படியானா இது தேவனுக்கு தெரியாதுன்னு ஒண்ணு கிடையாது. இது என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம என்ன சொல்ல வருகிறோம் என்று கேட்கிறார். இப்போ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி நம்ம படிச்சுட்டு முடிச்சிருவோம். யோபு 1ஆம் அதிகாரம் 6 7. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இது ஏன் நம்ம ருசிகரம் அப்படின்னு ஏன் சொல்றோம்? மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜனங்களுடைய அந்த வாழ்க்கை முறைகளை நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் நீங்க புஸ்தகத்துல இந்த ஆகாய புஸ்தகம் படிச்சீங்கன்னா, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, பின்ன எப்படி அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்கிறீரே அப்படின்னு கேட்கிறார். கேள்வியானது, தீமையை அவர் பார்க்க மாட்டாரா? அந்த அர்த்தத்தோட அவருக்கு சொல்றாரா? இல்ல பதில் செய்ய மாட்டேங்கிறாரு அந்த அர்த்தத்தோட சொல்றாரா? தீமையை அங்க விபச்சாரம் நடக்குது, அங்க போய் பேசுறாங்க, அதை பார்க்க மாட்டாருன்னு அர்த்தமா, அல்லது அதுக்கு பதிலளிக்க மாட்டாரு அப்படி கேட்கிறாங்க அர்த்தமா? நீங்க படிச்சாதாங்க புரியாது. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது ஏன் ருசிகரம் சொன்னேன்னு சொல்றவங்களுக்கு, இயேசு சிலுவையில் தொங்கும் போது பாவம் சுமந்துருச்சாமா. என்ன பாவம்? எல்லா சர்வலோகத்தின் பாவம் சுமந்துருச்சாமா. அது பயங்கரமான தீமையா, அதனால பிதாவுக்கு பார்க்கவே முடியாமா கண்ணால, அதனால இந்த பக்கம் மறைச்சுக்கிட்டு இயேசு விட்டுட்டாராமா. அதான் ருசிகரம் சொன்னாங்க. பொய்யான ருசிகரம். பாருங்க, நான் கேள்வி கேட்டு இப்போ அதுக்கு பதில் சொல்றேன். ருசிகரம்னா அது உண்மையா ருசிகரமா, இல்ல அவங்க சொல்றது போல வாய்க்கு ருசியா, இல்ல கசப்பான ஒன்றான்னு பாருங்க. இந்த முழு பாவத்துக்கும் காரணக்காரர் யாரு? சாத்தானா தேவனா? பாவம் செய்ய தேவன் விரும்புறாரா? இல்ல, மனிதன் விரும்புகிறான். இப்ப பாவத்துக்கு மொத்தமா யார் காரணம்? சாத்தான். இப்ப யாருடைய சமூகத்தில் நிக்கிறான்? ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவங்க ஓரத்துல நின்றானா, இல்ல தூரத்துல நின்றானா, இல்ல மார்பிள் அடிச்சுக்கிட்டு தனியா இருந்தானா, பார்க்க முடியல நினைச்சானா, நடுவில் வந்து நின்றானா? இவனை விட யாராவது தீமையா இருக்க முடியுமா? சாத்தானை விட பல மடங்கு தீமையா யாராவது இருக்க முடியுமா? அங்க இருந்தா வருது. அப்ப இவனே இங்க நின்றானா தேவன் பேசிக்கிட்டு இருக்காரா இல்லையா? இருக்காருல்ல. அப்ப அந்த மாதிரி இயேசு மேல சுமந்ததுனால தேவன் பார்க்க முடியல, அது உண்மையா இருக்குமா? எப்படி உண்மையா இருக்கு? சாத்தான் தான் நிக்கிறான், நடுவு வந்து நின்றானாமா. இத பாத்துட்டு இருக்காரா இல்லையா? இப்ப நேரடியா தீமையை பார்க்க மாட்ட சுத்தக்காரனா இப்படி கண்ணில் பாக்குற பத்தி பேசிட்டு இருக்காரா? அங்கதான் பேசிக்கிட்டு இருக்கான். முழு பாவமும் அங்கே நிக்கிறது, பொய்க்கு பிதா அங்கே நிக்கிறான், அவனோட தேவன் பேசிட்டு இருக்காரு. அவன் இப்ப கேள்வி நம்ம பாடம் அது இல்லைங்க. இப்ப நம்ம என்ன பாடம்னா, யோபு மேல சாத்தான் எங்கிருந்து வருகிறான் என்று தேவனுக்கு தெரியுமா தெரியாது? இங்க பதில் இல்லை. அவர் என்ன கேட்கிறாருங்க? என்ன கேட்கிறாரு? எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்கிறார்.
சாத்தான் என்ன பதில் சொன்னா? பூமி எங்கும் உலாவி, சாத்தான் நான் இங்கிருந்து வரேன் என்றார். அதுக்கு தேவ பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். அவன் என்ன சொல்றான்னு கவனிக்கிறாரா? இப்போ இப்படி கேட்கும் போது நாமளும் பதில் சொல்லணுமா வேண்டாம்? இல்ல நம்ம ஆள்ல இருந்துக்கணுமா? அவங்க எல்லாம் வேதாமத்துல நீங்க பாக்குற இடங்கள்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையாங்க? நாம மட்டும் பதில் சொல்லாம இருந்தா எப்படிங்கிறது? எப்படி அறிந்து கொள்றாங்க அவங்க பாருங்க. அறிந்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க, அவங்களுக்கு பதில் சொல்றாங்க. இப்படி நாம தெரிஞ்சா மட்டும்தான் அது முடியும். அப்ப கேள்வி அப்படியானால் இப்போ கேள்வி கேட்கிறேன். ஒரு கேள்விய 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இப்போ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தான் என்று தேவனுக்கு எப்படி தெரியும்? சொல்லியிருக்கானா? இங்க இருக்கா? எங்கே இருந்து வருகிறாருன்னு கேட்கிறாரு. இன்னும் சொல்லவே இல்லையே. இவன் சொல்றாருங்க, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அப்ப எதுக்கு வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்காரா? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, என்ன நடந்தது, என்ன பேசினான்னு நமக்கு தெரியாதுங்க, இங்க இல்ல. ஆனா இது இவை சொல்றதுக்கு முன்னாடி தேவன் அதை கண்டுபிடிச்சிருக்காரா இல்லையா? கண்டுபிடிச்சிருக்காருல. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அப்பதுக்கு எங்க இருந்து வரான்னு தெரியல, எப்படி சொல்ல முடியும்? பாருங்க, அவன் என்ன சொல்றான், என்ன நோக்கத்தோட வந்திருக்கிறான் என்பதை அவர் கண்டுபிடிக்காரு. ஒரு சொல்லட்டுமா எங்க இருந்து வருகிறார் சொல்லி? அது 3:1 நினைவு இருக்கா? 3:1 வரைக்கும் படிக்க வேண்டாம். நினைவு இருக்கா? என்ன நினைவு இருக்கா? என்ன சொல்ல போறதுல இருந்து? தேவன் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. யார் உண்டாக்குனது? காட்டு ஜீவன் சொல்றாரா? காட்டு ஜீவன்களிலும் சர்ப்பமானது எப்படி இருந்ததாமா? தந்திரம் உள்ளதா இருந்தது. கேள்வி, யார் உண்டாக்குனது? தேவன். அது எப்படி இருந்தது? தந்திரம் உள்ளதா? தந்திரத்தை கற்றுக்கிட்டுச்சா இல்ல தந்திரமா இருந்துச்சா? தந்திரமா இருந்துச்சு. சரி, இப்படியே நீங்க போனீங்கன்னா வெளிப்படுத்தல் 12:9 சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகி ஒளிசற்பம் சொல்றாரா? சொல்லியா? வெளிப்படுத்தல் 12:9 வாசிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அது வெறும் பாம்பா இல்ல வலுசர்ப்பமா? பழைய பாம்பா? பழசுனா என்னதுங்க? சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம். 20:2 பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். சரி, இப்ப கேள்வி ஒண்ணு கேட்டோம்ல, கர்த்தர் சாத்தானை எங்கிருந்து வருகிறான் தெரியாதுன்னு கேட்கிறாரா? இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது பாருங்க. அப்படியானால் இந்த சாத்தான் யோபை பற்றி எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று அவர் கேட்கிறார். அவனுக்கு உண்டானதை எல்லாம் தொட்டா தேவனுக்கு எதிராக மனிதங்க திரும்புவாங்கன்னு சாத்தானுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு உண்டானதை எல்லாம் தொட்டா மனிதங்க தேவனுக்கு எதிராக திரும்புவாங்கன்னு எப்படி தெரியும்? அதுதாங்க உலகம். பாருங்க, அவனே பூமிக்குரிய ஒரு யோசனை உடைய ஒரு காரியம், பூமிக்கு எடுத்தா சிந்திப்பான். மனுஷங்கிட்ட இருந்து எதாவது பிடுங்கன்னா தேவனை தூசிப்பாங்கிறது தாராளமா என்ன செய்தது தெரியுது. பாருங்க, அது சில வசனங்களை வாசிச்சு முடிப்போம். யோபு 2:9. யோபு பத்தி இங்க இல்லைங்க, நான் மனுஷங்கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன். யோபு 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அப்போ இதெல்லாம் எடுத்த உடனே மனுஷனுக்கு தூசிக்கின்ற ஒரு எண்ணம் வருதா? வந்துருச்சுல. யோபு மனைவி தூசிக்க துணிகரம் கொண்டால. பாருங்க, நம்ம இருந்து ஏதோ எடுத்த உடனே நமக்கு என்ன ஒரு தேவன் மேல? அப்ப நமக்கு என்ன புரிஞ்சிச்சு? இதெல்லாம் தேவன் தான் கிரியை செய்தான்னு தெரிஞ்சிச்சு. அப்ப தேவன் கிரியை செய்தான்னு தெரிஞ்சா நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? தேவனுக்கு அடிபணிஞ்சு தேவனுக்கு அடங்கி நடக்கிறத விட தேவனை தூசிக்க ஆரம்பிக்கிறோம்.
தூசித்தா முடிஞ்சிருமா? இன்னும் பாவம் தானுங்க. பாருங்க, மனிதன் எடுக்கும் பொழுது மனிதன் தேவனை தூசிப்பான் என்பது அவனுக்கு எப்படி தெரியும்னு கேள்வி கேட்டான். இன்னும் வெளிப்படுத்தல் 16:8-9 படிங்க. நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. நம்முடைய எவ்வளவு சுகமான காரியங்களை தேவன் கொடுத்திருக்கார், எவ்வளவு காலம் கொடுத்தார். கொஞ்சம் எடுத்த உடனே நமக்கு என்ன செய்யுதுங்க? பயங்கர வேதனை. உங்களுக்கும் வரும், எனக்கு வரும், எல்லாத்துக்கும். ஆனால் விசுவாசம் உள்ளவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். யோபுவை போல பொறுமை உள்ளவர்கள் செய்ய மாட்டார்கள். இவங்க பாருங்க, தூசித்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது இதை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை. 16ஆம் அதிகாரம் 10-11. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இப்ப உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நான் சொல்லிட்டு இருந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணா அது வரைக்கும் நீங்க அமைதியா இருப்பீங்க. இப்ப நீங்க தவறு செய்யும் போது உங்களை கடிந்து கொண்டேன்னு வச்சு ஒண்ணு என்ன செய்யுது? இந்த பிரதர் இருக்கட்டும், ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம். தூசிக்க ஆரம்பிக்கிறீங்களா? அப்ப வந்துடும் பாருங்க. இப்பதான் தெரியும் இருதயம். நீங்க உண்மையா இருக்கீங்களா, நான் உண்மையா இருக்கேனா இல்லையா நிச்சயம், அப்பதான் தெரியும். இதுக்கு தாங்க சோதனை. இந்த மனிதனுடைய இருதயங்களை அறிந்து கொள்வதற்கு எப்போதும் போல இருந்தா மனிதன் எப்படி செயல்படுகிறான் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பாருங்க, இப்படி செய்யும் போதுதான் இவன் தூசிக்கிறானா இல்லையா என்று தெரியும். தூசவனை விட்டுற மாட்டாருங்க தேவன். அதையும் பார்க்கிறார். யோனா தூசித்தாரு. போ தேவனே, ரொம்ப கோபமா இருக்கேன், இன்னும் கோபமா இருக்கேன், நான் மரிக்கிற வரைக்கும் கோபமா இருந்தேன். யோனா, நீ எல்லாம் சபிக்கப்பட்டு போவ. அப்படி தேவன் விட்டாரா? இல்லை. தேவன் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்ச பிற்பாடு யோனாவுக்கு ஒரு புத்தி சொல்ல நினைக்கிறார். சரிதானே? அப்ப தேவன் ஒன்றை கண்டுபிடிச்ச பிற்பாடு அவனை அப்புறப்படுத்த நினைக்கிறாரா, ஒரு புத்தி சொல்லி வளர்க்க நினைக்கிறாரா? இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நானும் நல்லா வளருவாங்க. ஆனா இப்படி புரியாத பட்சத்துல நம்மள ஏதோ பாடாப்படுத்திட்டு இருக்காரு தேவன் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க தேவன் மேலேயே வெறுப்பாயிடுவாங்க. இப்படிதான் அநேக மக்கள் பின்வாங்கி போற மக்களா இருக்காங்க. இதுக்குதான் சோதனையே வைக்கிறாரு தேவன். நீங்க நிலைச்சிருக்கீங்களா இல்லையா, உண்மையா இருக்கீங்களா இல்லையா, இதை பாக்குறதுக்கு தான் தேவன் இந்த வேலை செய்யறாரு. செஞ்ச ஒண்ணு நாம் மட்டும் இல்ல, நம்மையும் கெடுத்துக்கிறோம், மற்றவங்களையும் கெடுக்கவும் துணிகரமா இருக்கிறோம். அதே 16ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம். வருத்தங்களாலும் புண்களாலும் அவங்க தூசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம அந்த பாடத்தை முடிச்சிருவோம். 2ஆம் அதிகாரம் 1 யோபு 2ஆம் அதிகாரம் பின்னொரு நாளில் 1-3 வரைக்கும். பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். சரி, போதும். இப்போ அதே கேள்விதான் கேட்கிறார். நம்ம அதுக்குதான் நம்ம சில வசன ரீதியா பதில் சொல்லி முடிச்சிட்டோம். அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டு அப்ப மறுபடியும் சொல்றாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று மறுபடியும் செய்யாருங்க கேட்கிறார். இந்த இன்னும் நம்ம ஆராய்ச்சியை முடிக்கலங்க. தேவன் மனிதனுடைய இருதயங்களை ஆராய்கிறார் என்ற பாடத்தை நம்ம இன்னும் படிக்கிறோம், தொடர்ந்து படிக்கிறோம். அப்ப படிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்னா, தேவனுடைய காரியங்களை தேவன் என்ன இருக்கோ அதை அவர் கேட்கிறார். மனிதன் எப்படி செயல்படுகிறான் என்பதை கண்டுகொள்ள தேவன் விரும்புகிறார். அவன் சோதிக்கப்படும் பொழுதும் கேள்வி கேட்கும் பொழுதும் அவன் என்ன பதில் சொல்கிறான் என்பதை இதன் மூலமாக தான் தேவன் மறுபரிசீலனை செய்து அவனுடைய செயலுக்கு ஏற்றவாறு வேலை செய்யறதை தவிர தேவனுக்கு தெரியும் தெரியல அப்படிங்கிற நாம் பேசலை போது அது எனக்கு பேசுறதுக்கு தகுதியும் கிடையாது. அப்போ அப்படின்னா இது நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ அந்த வேலை எனக்கு இல்ல. மனிதனுடைய இருதயங்களை தேவன் அறிந்து கொள்கிறார். எப்படி அறிந்து கொள்கிறார்னா, இப்படிதான் செய்தார் தேவன் அறிந்து கொள்கிறார். அதற்கு பலமான சோதனை இருக்கிறது, பலமான காரியங்கள் இருக்கிறது, நிறைய காரியங்கள். வேதத்தை படிங்க, நீங்க நிறைய அறிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர், தேவன், அப்புறம் பிதா, அப்புறம் தூதனானவர், தேவன், தேவதூதனானவர், இப்பெல்லாம் நிறைய காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா
யாரு பேசியிருக்காங்க, யாரு பேசல, யாரு பேச முடியும், யாரு பேச முடியாது, இயேசு அப்ப இருந்தாரா இல்லையா, எப்படி செயல்பட்டார், எந்த வார்த்தை இயேசுக்கு சொல்லுது, எந்த வார்த்தை இயேசுக்கு சொல்ல, இதெல்லாம் நீங்க கையில் இன்னைக்கு செல்போன் நல்லா இருக்கு, நிறைய காரியங்களை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சு நீங்க பலமான ஒரு சீசர்களாக இருந்து அநேகருக்கு சத்தியங்கள் என்ன செய்ய முடியும், நீங்க சொல்ல முடியும். நம்ம வேலையை நம்ம இப்படி தொடர்ந்து நீங்க பாப்பீங்கன்னா ஒண்ணு ஒரு நாளைக்கு சின்ன சின்ன காரியங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு நல்ல அர்த்தம் கொடுக்கும், நல்ல பலமானவங்களாக உங்களை என்ன செய்யும், உருவாக்கும். தேவன் பெரியவர். அப்ப தேவன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்றாரு, நடக்காததையும் சொல்றாரு. அதெல்லாம் முன்னாடியே பார்ப்பார். நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, நடக்காததையும் சொல்றாரு, நடக்க போறதையும் சொல்றாரு, நடக்கவும் பண்ணுகிறார். இதெல்லாம் நிறைய காரியங்கள். தேவனை நம்ம குறைச்சு பேசவோ எது இல்லாத பேசவோ நம்மால முடியாது. என்ன சொல்லப்படுகிறதோ அதை நம்ம அப்படியே என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். நம்முடைய நினைவுகளும் நம்முடைய யோசனைகளும் நாம் கணக்கு சொல்லணும். தேவனுடைய வார்த்தையே அதை ஆராய்ச்சி பார்த்தோம்னா தேவன் ஆராய்ச்சி பார்க்க மாட்டாரா? எபிரேயர் 4:12 படிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையானது இருவரும் கருக்குள்ள பட்டயத்திலும் எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் இருதயத்தின் யோசனையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதையும் ஆவி ஆத்துமா நினைவுகளையும் ஊனையும் கணுக்களையும் உருவ பிரித்து குத்துது. எது? வார்த்தையே குத்துதுன்னா தேவன் எப்படி இருப்பார்? அப்போ இதுவே அவர் கொடுத்த வார்த்தை இவ்வளவு பலமான வேலை செய்யும் என்றால் தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பாருங்க? பயங்கரமானவர், மகத்துவமானவர். நீங்க எப்படி குறைச்சி எதை பேச முடியும்? ஒண்ணு பேச முடியாது. ஆகையினால நம்ம கவனமா இருப்போம். நம்முடைய இருதயங்களை ஆராயும் போது நமக்கு அது ஒத்துழைப்பு கொடுப்போம். அப்ப நம்ம என்ன செய்வோம்? வளருவோம். யாரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வளருவாங்க. யாரு ஒத்துழைப்பு கொடுக்கலையோ அவங்க வளர முடியாது, கண்டிப்பா வளர முடியாது. ஒத்துழைப்பு கொடுக்கும் போதுதான் வளர்க்க முடியும், இல்லைன்னா வளர்க்க முடியாது. இஸ்ரவேலுடைய பழைய ஏற்பாடு புத்தகத்தை எல்லாம் படிச்சு பாருங்க, முழு சம்பவம் அங்கேதான் இருக்கு. அதுதான் அந்த காரியம். இப்படி நம்ம செய்யும் பொழுதுதான் வளர முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது, வளர முடியாது. இதை இங்கிருந்தும் செல்போன் வழியா கேட்கிற பிள்ளைகளையும் நாங்கள் பாராட்டுகிறோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் கர்த்தர் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. தேவனீர் பெரியவராய் இருக்கிறீர். மனுஷனுடைய இருதயங்களை உருவாக்கினவராய் இருக்கிறீர். மனிதனையும் அவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் நீரே படைத்தவர். உம்முடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. பிதாவே, எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு மறைந்திருப்பதில்லை. ஆகவே நாங்கள் மனிதனை நீர் எப்படி அறிந்து கொள்ளுகிறீர் என்பதை அறிந்து கொண்டோம். நீர் சோதிப்பதன் மூலமாக எங்களுடைய இருதயங்களை அறிந்து கொள்ளுகிறீர், உள்ளந்திரியங்களை அறிந்து கொள்ளுகிறீர். பிதாவே, ஒவ்வொரு கேள்வியும் மனிதன் என்ன பதில் அளிக்கிறான் என்பதை கண்டுகொள்ள அது எங்களுக்கு உதவி செய்கிறது. பிதாவே, நாங்கள் வேத வாக்கியங்களை கருத்தோடு கவனித்து மிகுந்த ஞானமாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு என்ன புரிந்திருக்குமோ அதுவல்ல, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அங்கீகரிக்கிற பிள்ளைகளாக வாழவும் பிழைக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, உங்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு வல்லமைகள், எவ்வளவு அது ஆழமாய் இருக்கிறது. பிதாவை, அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞானம் உள்ளவனாக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பலவீனமான பிள்ளைகள், வயதிலே மூத்தவர்கள், தாய்களை போன்றவர்கள், சபையில் இருக்கிற வயதானவர்கள், இது வெளியிருந்து கேட்கிறவர்கள், எல்லா மக்களையும், திருமணமாகாத பிள்ளைகள், அதற்கான வேலைகளை செய்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் காத்து ஆசீர்வதியும். கிடைக்கப்பட்ட நேரங்களை பயன்படுத்துகிற பிள்ளைகளை இன்னும் ஆசீர்வதிங்க. தேவனுடைய அன்பும் இரக்கமும் பலவீனமான என்னுடைய மனைவியை நீர் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். அவளுக்கு வேண்டிய பலவீனங்களில் உதவி செய்து காத்துக் கொள்வீராக. இந்த நேரங்களில், குளிர் நேரங்களில் கவனமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிதாவை, வந்த குழந்தைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சோதர சகோதரிகளே,